தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. எல்டிசியிலே ஹோம்டவுன் எல்டிசியினுடைய 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனுபவிக்கக்கூடிய அந்த சலுகையினை அந்தமான், ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்கள் செல்வதற்காக மாற்றிக்கொண்டு விமான பயணத்தின் மூலமாக அதனை அனுபவித்திடலாம் என்ற ஆணையின்படி பல தோழர்கள் இதை அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் குறிப்பிட்ட 3 டிராவல் ஏஜென்ட் மட்டும்தான், அவர்கள் மூலமாக மட்டும்தான் இந்த பயணச்சீட்டை வாங்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை அறியாமல் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பல பிரைவேட் டிராவல் ஏஜென்சியின் மூலமாக அந்த பயணச்சீட்டை பெற்று அவர்கள் அந்தமான் சென்று வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பயணப்படி பில்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு மிக பெரிய தொகையானது ஊதியத்திலே பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் பிரைவேட் மூலமாக அவர்கள் டிக்கெட்டை தேர்ந்தெடுத்து அவர்கள் சென்று விட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய எல்டிசி கிளைம் என்பது மறுக்கப்பட்டது. இதை JCM ஊழியர் தரப்பு ஏற்கனவே எடுத்து ஒரு கால நீடிப்பினை ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக 3 ஆண்டுகள் சலுகையாக வழங்கியது. ஆனால் அந்த 2017 ஆண்டு காலத்திலே உள்ளவைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அந்த காலத்திற்கு இந்த சலுகையானது நீட்டிக்கப்படவில்லை. அதை மீண்டும் நீட்டிக்க வேண்டும் என்று 22/9/2022 அன்று JCM ஸ்டாஃப் சைட் ஸ்டாண்டிங் கமிட்டி கூட்டத்திலே வலியுறுத்தியது. அவ்வாறு வலியுறுத்திய நேரத்திலே அந்த மினிட்ஸிலே இவை மீண்டும் மறுபரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது. அதாவது 20/9/2023 அன்று நடைபெற்றதிலே நிச்சயமாக இவை மீண்டும் பரிசீலனை செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிலே இது ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்டு விட்டது, DOPT இதனை ஏற்கவில்லை, ஏற்கனவே ஒரு முறை வழங்கப்பட்டிருப்பதால் அந்த காலத்தினை நீடிப்பதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி இன்று நிராகரித்திருக்கிறார்கள். மொத்தமே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் இருக்கும். தமிழகத்திலே சற்று கூடுதலான இது போன்ற எல்டிசி கேசுகள் இருக்கிறது என்பது யதார்த்தம். இதற்கு ஒரு விடிவு வந்தால் பல தோழர்கள் 1 லட்சம் ரூபாய் வரை இழந்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தை எல்லாம் அழைத்து சென்று அந்தமான் சென்று வந்ததற்கு அது ஒரு பரிசாக இல்லாமல் ஒரு தண்டனையாக பெரும் தொகையை இன்று இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவிலே இது அமையும். ஆகவே இந்த பிரச்சனையை மீண்டும் JCM ஸ்டாஃப் சைட் அரசிடம் வலியுறுத்தி மேலும் 4 ஆண்டுகளுக்கு அடுத்த பிளாக்கிற்கும் இதை விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எழுப்ப வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது குறிப்பாக தபால்காரர் மற்றும் MTS தோழர்கள் தான் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு முக்கியமான பொருளாதார பிரச்சனையாக இருக்கின்றபடியால் இதை JCM ஸ்டாஃப்ஸை கவனத்துடன் அணுக வேண்டும் என்று விரும்புகின்றோம். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.